ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சாரா வெளியில கடைக்கு போயிருக்கா. ஸோ அவளுக்காக தான் நானும் குட்டியாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே போரிங்கா இருக்கு. சரி, ஓகே, சாராக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. சாரா, எங்க இருக்க சாரா? வந்துட்டியா? சரி சாரா. சாரா அதுக்குள்ள வச்சுட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு நான் தூங்கி பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. ஸோ வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டேபிளையும் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுதான் என் ஃபோனு, டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. இது 20 ரூபா கட்டில் கடியில் இருந்தது. ஸோ எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் குட்டியால் என்ன பண்ணுறா? அவளை மறந்துட்டோமே. ஆஹா, படிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறா சாஞ்சி. குட்டியாலு, சாரா வரா. ஏஞ்சிரு. யூனியக்கா, நான் சின்சியரா படிச்சுட்டு இருந்தேன். என்னை எதுக்குக்கா டிஸ்டர்ப் பண்ணீங்க? ஏதோ தூங்கின மாதிரி ஏஞ்சிருங்கிறீங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன், கண்ணை மூடி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமாக்கா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் படிச்சிருந்தா தானே தெரியும். நீங்களும் தூங்குறீங்க. ஆமாம், நைட் என்னமோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க? இது ஒரு ஃபோட்டோ, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஏதுடா கட்டில் கடியில் கிடந்ததா? ஓகே, அது என்னோட 20 ரூபா தான்க்கா. அப்புறம் இது என்ன? ஐயே, ஃபோன் என்னக்கா இப்படி உடச்சி வச்சிருக்கீங்க? உடைச்சதே நான் தானா? யூனியக்கா, சாராக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒன்றும் வரவே இல்லை. யூனி, நான் வந்துட்டேன். குட்டி வாண்டு, என்ன 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? குட்டியால உன்னை படிக்க சொல்லியிருந்தனே, படிச்சிட்டியா? யூனி, என்ன யூனி பண்றா? இந்த வெயில போயிட்டு வர முடியல யூனி. நீங்க 2 பேரும் ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டீங்க. இந்த ஹேண்ட்பேக் வேற. ஓகே யூனி, உனக்கு பிடிச்சத ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கண்டுபிடி பார்க்கும். யூனி, நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா யூனி? ஒரு 6 மாசமா அதை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியேடி. அப்பா கொஞ்சம் நவுந்து உட்காரு யூனி, கால் வேற ரொம்ப வலிக்குது. அது என்னன்னு கண்டுபிடி. சாரா, என்னையா சொல்ற? 6 மாசமா? 6 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்? எனக்கே ஞாபகம் இல்லையே. நான் அந்த அளவுக்குலாம் அடம் பிடிச்சி கேட்டுட்டு இருக்க மாட்டேனே. அதானே யூனியக்கா, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைய. நீங்க அது வேணும்லாம் அடம் பிடிக்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அது என்னவா இருக்கோ? ஒருவேளை இந்த சாரா பொய் சொல்றாளோ? சாரா, சொல்லு சாரா. நான் ஏண்டி பொய் சொல்ல போறேன்? ஆக்சுவலி நானே மறந்துட்டேன். இப்போ வர வழியில் அதை பார்த்தேன், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு சொன்னா புரியாது, இருங்க நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன், அப்ப தெரியும். பாத்தீங்களா? பிளான்ட், செடி வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தியே யூனி. அதுவும் துளசி செடி வேணும்னு சொல்லிட்டு இருந்தில்ல. வரும்போது துளசி இருந்துச்சு, அப்புறம் தென்னங்கன்று இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு தொட்டாச்சினிங்க இருந்துச்சு. ஸோ 3 செடி இருந்துச்சு. 30 ரூபா சொல்லிட்டு 90 ரூபாய்க்கு இது 3 பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்தேன். நீ துளசி வேணும் வளர்க்கணும் சொல்லிட்டு இருந்தியே யூனி. உனக்காக தான் யூனி நான் அந்த துளசியே வாங்கிட்டு வந்தேன். வாவ், சூப்பர் சாரா. நான் துளசி செடிக்கு வந்து துளசி மாடம் வச்சிருக்கேன். ஸோ அதில் துளசி வளர்த்து தனக்கு விளக்கேற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சாரா. துளசி செடிக்காக தான் நானும் தேடிட்டே இருந்தேன். அதை எங்கேயுமே யாருமே விற்க மாட்டாங்க. பரவாயில்லையே, நீ அழகா வாங்கிட்டு வந்துட்ட. தேங்க்யூ சாரா. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலி துளசி வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மடம் வச்சிருக்கேன். ஸோ அந்த மடத்துக்கு துளசி வைக்கலாம்னு நினைச்சேன். இது என்ன? இது தொட்டாச்சு இன்னைக்கு தானே. இது என்ன சுருங்கி இருக்கு? சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு விரியும் நினைக்கிறேன். குட்டியால், உனக்கு தான் இந்த தொட்டாச்சு. நீங்க இது தொட்டு விளையாடலாம். அடுத்தது தென்னங்கண்ணு. இது ஏண்டி வாங்கிட்டு வந்தா? சரி, ஓகே. இது எப்ப வளருது? அதுக்குள்ள நம்மளுக்கு வயசாகி கல்யாணம் ஆயிடுமே. சரி, ஓகே, இதுவும் நம்ம நட்டு வைக்கலாம். சூப்பர் சாரா. அடுத்தது இஸ் மை ஃபேவரட் துளசி. வாவ், செம்மையா இருக்குல்ல? செம்ம சூப்பர் சாரா. துளசி கிடைக்காத, பரவாயில்ல வாங்கிட்டு வந்தியே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்மெல் பண்ணி பாக்குறேன். வாவ், செம்மையா துளசி வாசனை வீசுது சாரா. செம்மையா இருக்கு. வாவ், வேற லெவல். எனக்கு தெரியும் யூனி, உனக்கு துளசி பிடிக்கும்ட்டு. பிளான்ட், செம்ம பிளான்ட். இதான் துளசியா? நான் படிச்சிருக்கேன். இதுதான் கோகனட் ட்ரீயா? இதுதான் டச் மீ நாட். எனக்கு தெரியும், தொட்டாச்சு. நீங்க என்ன சுருங்கிட்டே இருக்கு? எப்படா இது விரியும் தெரியலையே.
ஓகே, இதுதான் என்னோட செடி நினைக்கிறேன். இதுக்கு இனிமே நான் தண்ணி ஊற்றி நான் வளர்ப்பேன். ஐ தொட்டாச்சு, நீ சீக்கிரம் விரிஞ்சு காட்டு, நான் உன்னை டச் பண்ணி பார்க்குறேன். குட்டியால் அது நம்ம மண்ணில் புதைச்சதுக்கு அப்புறம் தான் அது வேர் வந்து ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இலை வந்து விரியும். சரி வாங்கி 1 ஹவருக்குள்ளே வந்து மண்ணில் புதைச்சி வைக்க சொன்னாங்க. ஓகேவா? அப்படியா? அப்போ சீக்கிரம் வாங்க 1 ஹவர் ஆக போகுது. நீ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. யூனியக்கா வாங்க நம்ம தோட்டத்துல போய் வைக்கலாம். குட்டியால எங்க இருக்கிற? நான் உளுந்துருவேன். நானே வரேன். சாரா நீ வா. இழுக்காத. உன்னால என்ன இழுக்க முடியாது. விடுறி. அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ், இங்க 2 பேரும் நான் இழுத்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நீங்களும் வாங்க எங்க தோட்டத்துக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடு. நான் படிக்கட்டுலேருந்து இறங்கி வரந்தோ பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் எங்களோட தோட்டம். பார்த்தீங்களா எங்கள் வீடு அவுட்டரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வில்லா பார்த்துருக்கீங்களா? வில்லான்னு எழுதியிருக்கு. அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோம். எங்கே இவங்க 2 பேரும் எங்கடா மறுபடியும் பின்னாடி போயிட்டாங்களா? சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நான் எங்கள் தோட்டத்தை சுற்றி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அப்படியே இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு வேப்ப மரம் இருக்கு. இது நான் சின்ன பிள்ளையில வச்சேன்னு சொன்னாங்க. அதுவும் நானும் ஒரே ஹைட்டாக வளர்ந்துட்டோம். பார்த்தீங்களா அழகான வேப்ப மரம். இது எனக்கு என் வயசுன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கும் போது வளர்ந்துச்சு. பார்த்தீங்களா இலையெல்லாம் எவ்வளோ அழகாக இலையெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. ஓகே, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கும். நாங்கள்லாம் சமைக்க காய்கறி வாங்க வெளில போக மாட்டோம். அந்த கருவேப்பிலையே உருவி குழம்பு, சாம்பார், ரசம், அப்புறம் என்னது ஏதோ பண்ணி சமைச்சு சாப்பிடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குட்டியால பாத்தீங்களா தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டா. சரி ஓகே, கார்டனுக்கு வந்துட்டோம். நம்ம எங்க இப்ப துளசி மடம் வைக்கலான்னு பார்த்தோன்னா இதோ பாருங்க, இந்த கட்டை இருக்குல்ல, இந்த மேல அந்த மடத்தை வச்சிடலாம். ஏன்னா பக்கத்துலயே வந்து வேப்ப மரம் இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கார்டனு. இன்றைக்கி தானே எங்கள் கார்டனை பார்க்குறீங்க. இதோ பாருங்கள், பின்னாடி பாருங்கள், கொஞ்சம் குட்டி கார்டன் தான். ஆனால் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரோம். நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துளசி மடம் வாங்கினோம். அப்போவே வைக்கணும்னு நினச்சோம். பட் எங்களுக்கு துளசியே கிடைக்கல. ஒன்று கிடைச்சிது, பட் அது வந்து பிழைக்கவே இல்லை. ஸோ இது செகண்ட் டைம் வைக்கிறோம். நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. யூனி இதோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். யூனி உன்னோடது. ஓகே யூனி, இந்த இடம் தானே சொன்னேன், இந்த இடத்துக்கு வச்சுட்டேன்னா ஓகே. கரெக்டாக வேப்ப மரம் பக்கத்தில் இருக்குது, செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போனோம்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும். எந்த வேப்ப மரம், துளசி மரம், சாமி மரம், எந்த மரமாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சாதான் அதுக்கு நல்லதா இருக்கும். இதோ பாருங்க, 3 இடத்துல சுற்றி வச்சிடலாம் ஸ்பீடா. ஓகே சாரா, கரெக்டா வைக்கிறேன். நான் அப்படியே 3 இதையும் வச்சுட்டு நடுவில் வந்து குங்குமம் வைங்க. பாத்தீங்களா குருவி கிருவிலாம் எவ்வளோ அழகா கத்துதுன்ட்டு. ஓகே, மஞ்சள் வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நடுவில் குங்குமம் வச்சிடலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே தான் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது ஹிந்திக்காரங்க ரெடி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்தி லாங்குவேஜே இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. வா, வச்சிட்டீங்களா மஞ்சள் குங்குமம்லாம்? செம்மையா, எனக்கு தெரியாமல் இந்த மடத்தை இவ்வளோ நாள் ஒளிச்சு வச்சுருந்துருக்கீங்க. சரி ஓகே, நான் போயிட்டு துளசி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தாங்க, வைக்கலாமா? ஓகே, இந்த வாட்டி நான் தான் வைக்க போகிறேன். துளசி சாமி, நல்லபடியாக இந்த வாட்டி நீ பழிச்சிக்கோ, நான் வைக்கிறேன். ஓகே, கவரை பிரிக்கலாம். 1 2 3 பிரிச்சாச்சு. ஐயோ, மண்ணெல்லாம் கொட்டுது. வந்துரு. வா, சூப்பராக வச்சாச்சு. இங்கே பாருங்க, அழகாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே குட்டியால் கொஞ்சம் நவரு. இது நல்லா அழகாக வந்து சுற்றி வந்து தட்டி விட்டாதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வா, நல்லா அழகாக சுற்றி வச்சாச்சு. சரி யூனி, நான் போயிட்டு அந்த தென்னங்கன்னும் தொட்டாச்சினியும் 2 இருக்குல்ல, நான் அதை 2த்தையும் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். நீ பிளேஸ் பார்த்து வை. யூனி, இந்த யூனி 2த்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிளேஸ் பார்த்துட்டியா? எந்த இடத்துல வைக்கிறேன்னு பார்த்துட்டு சொல்லு. இந்த தென்னங்கன்னை வந்து நீ நட்டு வை. ஓகேவா? இந்த இடமா? ஓகே, சூப்பர் இடம்தான். இது எங்கே வைக்கிறது? இங்கே. ஓகே, நம்ம இந்த இடத்துல கேப்பாக இருக்குது, இங்கே வச்சிடலாம். ஹாய், இப்போ நான் தான் தென்னங்கன்னு வைக்க போகிறேன். குட்டியால் வந்து துளசி நல்லபடியாக வச்சுட்டா. சாரா வந்து இது வைப்பா, தொட்டாச்சினியே. சரி ஓகே, வாங்க நம்ம போயிட்டு தென்னங்கன்னு அழகாக வச்சுட்டு வரலாமா? ஓகே, இந்த இடம் நல்ல இடமா தான் இருக்குது. இங்கே உட்காந்துட்டு முதல்ல வந்து இங்கே வாட்டர் தள்ளிக்கணும். தண்ணி ஊற்றினாதான் வந்து நல்லா டீப்பாக வந்து நோண்ட முடியும். ஓகே, தண்ணி தெளிச்சாச்சு. ஓகே, இதான் எங்கள் ஆயுதத்தை எடுத்தாச்சு. எடுத்து மண்ணை நோடணும். பரவாயில்ல, தண்ணி ஊற்றினோடனே நல்லா அழகாக சூப்பராக சல்சல்னு வருது.
சாரா இந்த ஆழம் போதுமா? ஓகேவா? சரி, ஓகே ஓகே. இப்ப கவரை பிடிச்சு வைக்க போறேன். ஓம் நம சிவாயா. நல்லபடியா தென்னங்கன்று வளரணும். 1 2 3 வச்சாச்சு. ஓகே, இப்ப எல்லாம் சுத்தி இருக்க எல்லா மண்ணையும் வந்து அழகா அதுகிட்ட ஒட்டி வச்சுட்டேன்னா வாவ் செம்மையா இருக்கு. யூனி அக்கா செம்மையா தென்னைக்கன்று வச்சுட்டு இருக்காங்க. சாரா நீ போயிட்டு வா, தொட்டாச்சு நீங்க வச்சுட்டு வா. ஐயோ செம்ம அழகா இருக்குல்ல, பார்க்கவே கியூட்டா இருக்குக்கா. ஆமா சாரா, பார்க்கவே செம்ம அழகா வந்திருக்குல்ல தென்னங்கன்று. ஆமா யூனி, பார்க்கவே செம்ம அழகா இருக்கு தென்னங்கன்று. சரி ஓகே யூனி, தொட்டாச்சு நீங்க எங்க வச்சிருக்கிற? இதோ அங்க இருக்குதா? சரி ஓகே, அதையும் கொண்டு போயிட்டு நான் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு தொட்டாச்சு நீங்க வந்து வைக்கலாம். எந்த இடம் வைக்கலாம்? ஓகே, இந்த இடம் தான் செட் ஆகும். இந்த இடத்துல நல்லா ஆழமா நோண்டி நம்ம வைக்கலாம். ஓகே, முதல்ல தண்ணி தெளிச்சிடலாம், அப்பதான் நல்லா ஆழமா நோண்ட முடியும். யூனி பாரு யூனி, இந்த ஆழம் போதுமா? ஓகே ஓகே ஓகே, நான் வந்து தொட்டாச்சு நீங்க எடுத்து வைக்க போறேன். 1 2 3 வச்சாச்சு. இதுல இலை கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கும். வேர் நல்லா மண்ணில் பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் இலை விரியும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து துளசிக்கு தண்ணி தெளிச்சிடலாம். அப்புறமேட்டு வந்து இதுக்கு தண்ணி தெளிச்சிடலாம், வாழைக்கண்ணுக்கு. அப்புறம் இங்கே இருக்க வேப்ப மரத்துக்கும் தண்ணி தெளிச்சிடலாம். அப்புறம் தொட்டாச்சி நெய்க்கும் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம அழகாக தண்ணி தெளிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதேமே துளசி மடம் வச்சிங்கன்னா செவ்வாய் வெள்ளியில வந்து விளக்கேற்றணும், வத்தி வைக்கணும், சாமியை கும்பிடணும். யூனியக்கா இந்தாங்கக்கா, நாங்கள் வத்தி தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க்கா. ஓகே குட்டியால், முதல்ல வத்தி ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து கீழேயும் நல்லா மஞ்சள் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்போ தான் மங்களகரம் வந்து கிடைக்கும். ஓகேவா? வா செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ வத்தி ஏற்றி எல்லாம் சாமி கும்பிடலாம். சாரா, வத்தி ஏற்ற போனா அமைதியாரு. ஓகே, ஏற்றியாச்சு. கண்ணை மூடி குட்டியால சாரா கண்ணை மூடி துளசி சாமி கும்பிடுங்க. ஓகேவா? ஓகே, நல்லா துளசிக்கு முடிச்சது காமிச்சிட்டு பின்னாடி இருக்க வேப்ப மரத்துக்கும் காமிச்சிட்டு எங்கே வைக்கிறது, இங்கே வைக்க முடியாது. ஓகே, இதை மேலேயே வச்சிடலாம். வாவ் யூனி, செம்மையா வத்தி எரியுது, செம்மையா வாசனை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூனியோட ரொம்ப நாள் 6 மாதம் ஆசை துளசி மடம் வைக்கிறது, இது இப்போ நிறைவேறியாச்சு. துளசி மடமும் வச்சாச்சு. அப்புறமேட்டு தென்னங்கன்று வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு முன்னே தொட்டா சினியும் வச்சாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், துளசி மடம் வச்சாச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.